அதற்கான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்படும். ஆனா, அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல, தொகுதிகள்ல, நகரங்கள்ல எல்லாருமே வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, மற்ற இடங்கள் நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் நம்மளுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் சரி, மற்ற பேச்சாளர்களும் சரி போய் பேசிட்டு இருக்காங்க. கொள்கை தலைவர்களை பற்றி, கொள்கைகளை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது மாவட்ட வாரியாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஆர்கனைஸ்டா அதற்கான முன்னெடுப்புகள் வந்து அடுத்தடுத்த காலங்கள்ல உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும். பட் ஆனா இது தொடர்ந்து நம்மளுடைய பணிகள் செஞ்சுகிட்டு இருக்கோம். அதே சமயத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு வந்து ஐயா அம்பேத்கரை வந்து எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னா, அதாவது நீங்க வந்து மக்கள் தன்னெழுச்சியா வந்து நடக்கிற ஒரு ரோட் ஷோவுக்கும், மக்களை வந்து சாப்பாடு, பணம், மதுபானம் இது எல்லாத்தையும் குடுத்து கூட்டிட்டு வந்து நடத்தக்கூடிய ரோட் ஷோவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க வந்து இன்றைக்கு வந்து இவர திரும்ப திரும்ப நம்ம நடிகர்ன்னு சொல்றோம்ல. இவர் நடிக்கிறாரு, நடிகரா இருக்கிறாரு. இன்னும் வந்து இவர் அரசியல் வந்து மயப்படல. இன்னும் வந்து இவர் அரசியல் தலைவராக மக்கள் ஏத்துக்கலன்னு பேசுறாங்கல்ல. ஆனா, இவ்வளவு ஒரு மாபெரும் கூட்டம். இன்றைக்கு அவர் வந்து சென்னையில கிளம்புறதுக்கு முன்னாடி, வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்க கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல மக்கள் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாலை நெடுகிலும் மக்கள் நிக்கிறாங்க. அவர் போற வழி ஃபுல்லா மக்கள் கூட்டம் நிரம்பி நிக்குது. அதுவும் வந்து இளைஞர்கள் மட்டும் கிடையாது, கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது. பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க. எல்லாரும் வந்து அவர பார்க்க வராங்க.